இன்னையோட 5 வருஷம் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமா. 6வது வருஷமும் ஸ்டார்ட் ஆயாச்சு. நான் ஆர்ஜேவா ஜாயின் பண்ணி இந்த ஸ்பெஷலான டைம்ல ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஆர்ஜே ஆகிறதுக்கு முன்னாடி மீடியாக்குள்ள எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு ஒரு சில மீடியா கம்பெனிஸ்லாம் நான் ட்ரை பண்ணேன். அங்க நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஒரு கம்பெனி அப்படி போறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. நான் போறேன். என்னை பார்த்துட்டு இல்லம்மா நீங்க வெளில வேற எங்கன்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் கேட்கறேன், நீங்க என்கிட்ட பேசவே இல்லை, என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது, நான் நல்லா பாடுவேன், நல்லா பேசுவேன், கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்டும் இருக்கு அப்படின்னு. இல்ல உங்க அவுட்லுக் சரியில்லை, வெளில போங்க அப்படின்னாங்க. ஸ்டார்டிங்ல வாங்க போங்கன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே அந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்த லுக் வேற. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த ஏளனமான ஒரு பார்வை, அதை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் கேட்கறேன், நான் இல்ல சார் கொஞ்சம் நீங்க நான் வேணா பேசுறத கேளுங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அவங்க அதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. வெளில போ அப்படின்றாங்க. நான் இப்ப அது நார்மலா சொல்லலாம், ஆனா ஒரு மாதிரி இருக்கு இப்ப சொல்லும்போது கூட. திறமைக்கு வாய்ப்பு கொடுங்க. இது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா எனக்கு சூரியன் எஃப்எம் என்னோட பெரிய கிஃப்ட். உனக்கு திறமை இருக்கா, உன்கிட்ட ஆர்வம் இருக்கா, வாங்க நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். அது எந்த நிலைமைக்கு போனாலும் சரி, எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, எப்பவுமே